Hi friends, இது roaming Rascal. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான மசாலா பூரி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான பூரி செஞ்சுக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 1 கப் ரவா, 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் சமையல் சோடா. ஒரு பவுல்ல 1 கப் ரவா, 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் சமையல் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா ஊறி வரும். அந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ நம்ம அதில் ஒரு இதை வளர்த்து எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நல்லா வளர்த்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். வளர்த்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் சைஸ் மூடி இல்லை டப்பா அதை வச்சு ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. உடனே பொரிச்சிடாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பூரி கிறிஸ்பியாக நல்லா வரும். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஹீட் ஆனோன்னு ஒவ்வொரு பூரியாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கடையில் உள்ள மாதிரியே பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பட்டாணி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் பிளாக் சால்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் தக்காளி, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 கப் வெங்காயம், 1 கைப்பிடி மல்லி இலை, 2 பச்சை மிளகாய். ஃபஸ்ட் நம்ம சுண்டலை ஒரு 5-6 விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் எடுத்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 கப் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். அதிலேயே 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதிலே தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம்.
இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். நம்ம இப்போ வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதிலே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, அதுலேயே 1/2 ஸ்பூன் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேயே வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த சுண்டலை இந்த வேக வச்ச தண்ணியோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மசாலா நல்லா 20 நிமிஷம் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அதுலேயே மல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் 4-5 பூரி எடுத்து உடச்சிக்கோங்க. அது மேலே மசாலா ஊற்றிக்கோங்க. அதுலேயே பொடியாக நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே கார்ன் மேலே போட்டுக்கலாம். திரும்பி அது மேலே மசாலா ஊற்றிக்கோங்க. மேலே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் நறுக்குன மல்லியில் தூவிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மசாலா பூரி. இதோட டேஸ்ட் வந்து ரோட் சைடில் கிடைக்கிற மசாலா பூரி மாதிரியே அப்படியே இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.